நீங்க எதுக்கு கொஞ்சம் எச்சரிக்கையாவே இருக்கணும். அவனை சுத்தி பெரிய கிரிமினல் கூட்டமே இருக்கு. காந்தியை தசை சுட்டு கொள்ள முடியும். காந்தியோட சிலை எப்படி சுடுறது? நான் சிலையாய் ரொம்ப நாள் ஆகுது. I don't care. நடக்கட்டும் கிடைப்பது கிடைக்கட்டும் நான் ரொம்ப துணிஞ்ச பண்டா இருக்கிற வரையிலும் எது வந்த போதிலும் ஏத்துக்க தெரிஞ்ச பண்டா ஐயா ரூட்டு எல்லாம் டாப்பு ஐயா ரூட்டு எல்லாம் டாப்பு போடா டோன்ட் கேர் டோன்ட் கேர் டோன்ட் கேர் நடப்பது நடக்கட்டும் கிடைப்பது கிடைக்கட்டும் நான் ரொம்ப துணிஞ்ச பண்டா இருக்கிற வரையிலும் எது வந்த போதிலும் ஏத்துக்க தெரிஞ்ச பண்டா நாடே இல்லாம நாட்டை ஆளுகிற ராஜா நான் தானடா சொந்த வீடே இல்லாம வீட்டில் வாழுகிற வீரன் நான் தானடா நாடே இல்லாம நாட்டை ஆளுகிற ராஜா நான் தானடா சொந்த வீடே இல்லாம வீட்டில் வாழுகிற வீரன் நான் தானடா கூட்டம் கூட்டாமல் கொடியும் நாட்டாமல் தனியா வென்றேனடா வாழ்ந்தால் அன்போடு வளர்ந்தால் பண்போடு வழியை கண்டேனடா வானம் என் கூரை பூமி என் மேடை என்பேனடா நடப்பது நடக்கட்டும் கிடைப்பது கிடைக்கட்டும் நான் ரொம்ப துணிஞ்ச பண்டா இருக்கிற வரையிலும் எது வந்த போதிலும் எத்துக்க தெரிஞ்ச பண்டா ஐயா ரூட்டு எல்லாம் டாப்பு ஐயா ரூட்டு எல்லாம் டாப்பு போடா டோன்ட் கேர் டோன்ட் கேர் டோன்ட் கேர் நடப்பது நடக்கட்டும் கிடைப்பது கிடைக்கட்டும் நான் ரொம்ப துணிஞ்ச பண்டா இருக்கிற வரையிலும் எது வந்த போதிலும் எத்துக்க தெரிஞ்ச பண்டா சம்சாரினான் பல நாடும் சந்தோஷம் நடத்தி பார்த்து வரும் நானோர் சந்நியாசிதான் ஊரும் உற்றாரும் உறவும் ஏதுமின்றி உலவும் சம்சாரினான் பல நாடும் சந்தோஷம் நடத்தி பார்த்து வரும் நானோர் சந்நியாசிதான் சொந்தம் ஒன்றில்லை பந்தம் என்றில்லை ஆனால் சொந்தம் உண்டு பாதை இல்லாத பயணம் ஒன்றுண்டு பாடம் கண்டே நின்று ராகம் கெடாத தாளம் விடாத பாட்டும் உண்டு நடப்பது நடக்கட்டும் கிடைப்பது கிடைக்கட்டும் நான் ரொம்ப துணிஞ்ச பண்டா இருக்கிற வரையிலும் எது வந்த போதிலும் எத்துக்க தெரிஞ்ச பண்டா ஐயா ரூட்டு எல்லாம் டாப்பு ஐயா ரூட்டு எல்லாம் டாப்பு போடா 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 டோன்ட் கேர் டோன்ட் கேர் டோன்ட் கேர் நடப்பது நடக்கட்டும் கிடைப்பது கிடைக்கட்டும் நான் ரொம்ப துணிஞ்ச பண்டா இருக்கிற வரையிலும் எது வந்த போதிலும் எத்துக்க தெரிஞ்ச பண்டா
ரவி, காலையில் நான் கிளி ஜோசியம் பார்த்தேன். இன்னைக்கு இருந்து எனக்கு நல்லது நடக்க போகுதுன்னு சொன்னா. எனக்கு கொஞ்சம் தீப்பெட்டி கொடுங்க. ஏய், சிகரெட் வேணா கெடுத்தாரேன், ஆனா தீப்பெட்டி கேட்காத. தீப்பெட்டியால என் குடும்பமே எரிஞ்சு நாசமா போச்சு. என்னென்ன சொல்றீங்க? 10 வருஷத்துக்கு முன்னாடி வளையபாளையத்துல என் வீட்டுல ஒருத்தன் குடியிருந்தான். பீடி பத்த வைக்க நெருப்பு கேட்டான், நானும் கொடுத்தேன். பீடிய பத்த வச்சுக்கிட்டு தீக்குச்சி அணைக்காம என் வீட்டு கூரை மேல போட்டுட்டான். என் வீடும் எரிஞ்சு போச்சு, என் குடும்பமே நாசமா போச்சு. அன்னைக்கு என் பொண்டாட்டி பிள்ளைகளை கூட்டிக்கிட்டு அவன் அப்பா வீட்டுக்கே போயிட்டான். அதுல இருந்து அந்த படுவாவிய தேடிக்கிட்டு இருக்கேன். அவன் மட்டும் என் கையில கிடைச்சா அவனை வெட்டி பொறி போட்டுருவேன். ரொம்ப அநாகரிகமா நடந்துக்கிறாங்களா? ஏய், சத்தம் போடாதீங்கடா டேய். என்ன அரிக்குதா? சொரிஞ்சுடணுமா? தீப்பெட்டி இருக்கா? ஆட நெருப்பட்டி என்கிட்ட இல்லப்பா. சரி, நான் போய் வாங்கிட்டு இரு, நீ கொஞ்சம் ஓவரா இருக்க, நானே வாங்கிட்டு வர்றேன். சார், கொஞ்சம் நெருப்பட்டி விடுங்க சார். உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. இந்தியாவில் எங்காவது ஒரு இடத்துல என்ன பார்த்திருப்பீங்க சார். சார், உங்க ஊர் சார்? வளையபாளையம். நானும் வளையபாளையம் தான் சார். வளையபாளையத்துல எங்க குடியிருந்த? மேட்டு தெருவுல சார். நீங்க சார்? நானும் மேட்டு தெருவுல தான். சார், நம்ம 2 பேரும் ரொம்ப நெருங்கிட்டோம் சார். மேட்டு தெருவுல யார் வீட்டுல குடியிருந்த? பயில்வான் பாலகுருன்னு ஒரு பண்ணி பைய வீட்டுல நான் குடியிருந்தேன் சார். உன் பேரு? வளையபாளைய சின்னசாமி சார். அட்ட பாவி, ஒரு தீக்குச்சியால என் குடும்பத்தையே நாசமாக்கிட்டு மறுபடியும் என்கிட்ட தீப்பெட்டி கேட்க வந்திருக்க. உன்னை வெட்டி பொறி போடாம விட மாட்டேன்டா. இடி இருக்குது, மழை வரும் போல இருக்குப்பா. தீப்பெட்டி இருக்கா? குடுத்துட்டு இருக்காங்க. ஐயா, எங்க ஆளை காணோம்? வளையா அவசரப்படாம அங்கேயே தங்கி இருந்து வாங்கிட்டு வா. தங்கி ரூம் எடுத்து வாங்க. லாட்ஜ் ஐயா. ஐயா, அம்மா கிடைச்சா? நல்லா கிடைக்குது. அதுக்காக அழுவாத, நான் வெளியே போய் வாங்கிட்டு வரேன். நீ வெளியில போய் வாங்கு, என்ன உள்ளேயே வாங்குறானுங்களே. ரவி, பொழுது விடிஞ்சிருச்சுமா. நான் போய் கக்கோஸ்க்கு எடுத்துட்டு படுக்கிறேன். கரெக்டா ராத்திரி 7 மணிக்கெல்லாம் என்ன எழுப்பி விட்டுரு. எந்திரிச்சு என்ன பண்ண போறேன்? ஆனா இருட்டிரு, மறுபடியும் நான் படுக்கணுமல்ல. அதுக்கு மூடி தூங்காமே இருக்கலாம்ல. ஆனா அப்புறம் நான் கூப்பிட படுக்கிறதே அப்போ. யார் பாத்து நெஞ்சு மேல மாட்டு வண்டி ஓட்டுறது? வளையபாளையம் நேத்து ஃபுல்லா போட்டு வெட்டார வழியில கிடந்தோம்ல, கண்ணை முடிச்சு பார்த்தா மாருதி வேலை கிடக்குறப்பா. நல்லா பார்ப்பா, மாருதி வேணா போலீஸ் வேணான்னு. இரு, நானே பாக்குறேன். போலீஸ் வேன் இல்ல, மாருதி வேன் தான். வணக்கம் சார். உங்க போட்டோவை பேப்பர்ல பார்த்தேங்க முதலாளி. உங்களை எங்க இருந்தா தேடி கூட்டி வச்சிருந்தாரு. உங்க முதலாளி என்ன பழைய பேப்பர் வாங்குறப்பா? சார், அதெல்லாம் இல்ல. நேத்து நைட் எவ்வளவோ ட்ரை பண்ணியா உங்களை கெஸ்ட் ஹவுஸ் கூட்டு போக முடியல. ஏன், உங்க 2 பேரும் கண்ணு தெரியாதா? மப்புல இருந்தீங்க. வாங்க சார், குளிச்சிட்டு போய் முதலாளியை பார்க்கலாம். ஒட்டஞ்சத்திரத்து கூடுமல் பட்டிக்கு நடுவில் இருக்கிற பழனி முருகா. ஓ, நீதானா? எதுக்குப்பா பின்கோடெல்லாம் சொல்லி நீ முருகனை கூப்பிடுற? அட இல்லப்பா, காலங்காத்தால குளிச்சுட்டு இப்படி வேட்டி கெட்டு குண்டக்கா மண்டக்கா உட்காந்துட்டு எப்படி இருக்குது? கத்து கொடுத்ததே முருகன் தானே, அதனாலதான் கூப்பிடுறேன். பாட்டிக்கா, பையில என்ன எலிக்குட்டியா புடிச்சிட்டு போற? ஓ, மாதா கோயிலுக்கு போறியா? அட எல்லாம் புது துணி போ. மூட்டை கட்டி முதுகுறு தூக்கி வியாபாரம் பண்ணலான்னு பாக்குறியா? நீ சைக்கிள் கேப்ல சாரா எங்கேயாச்சும் வித்துருவியா? யாருக்கு பாட்டி இதெல்லாம்? ஓ, துணி எல்லாம் மூஞ்சில கட்டி கூட்டி வர சொல்லிருக்காங்க. அதுலப்பா முதலாளி கொடுத்து விட்டாரா. அவர் பெரிய மீசை வச்சிருக்காருல, அத சொல்லி காட்டுறாங்க. ஏன் பாட்டிக்கா, இவ்வளவு வயசாகியுமா என்ன நீ பேச கத்துக்கல? வெள்ளையம்மா, அடுப்புல பால் வச்சிருக்கான், போய் இறக்கி போடு. ஓ, இது பேரு வெள்ளையம்மாவா? ஆமா. கட்டபொம்மன் காலத்துல கால வளர்த்துற பொம்பளை இதுதானா? பேச வராது, பாடுமா? ஊமைங்க. முதலாளி உங்களுக்கு இந்த ட்ரெஸ் எடுத்து கொடுத்து போட்டுக்கிட்டு வர சொன்னாரு. அடேங்க அப்பா, எவ்வளவு பெரிய ஹாலு. லாட்டு போட்டு வித்தா நல்ல லாபம் கிடைக்கும்பா. குட் மார்னிங் சார். வாங்க பாடி, உட்காருங்க. பரவாயில்லைங்க, இந்த கம்பெனியில நின்னால உட்கார்ந்த எஃபெக்ட் கிடைக்குது. பரவாயில்ல, உட்காருங்க பாடி. ஆமா, எதுக்காக எங்களை இங்க கூட்டிக்கிட்டு வந்து இப்படி துணிமணி எல்லாம் இல்ல? எதுக்குங்க சார்? ஒண்ணு இல்ல பாடி, எல்லா நியூஸ் பேப்பர்லயும் உன்னுடைய அபூர்வமான ஓவிய திறமையை பத்தி விளக்கமா எழுதியிருந்தாங்க. அதை படிச்சுட்டு தான்
உன்னை இங்க கூட்டிட்டு வர சொன்னேன். லட்சக்கணக்கில் சொத்து சுகம் இருக்கிற இந்த கிழவனுக்கு மிஞ்சினதெல்லாம் கவலையும் வேதனையும் தாப்பா. அத போக்குற மருந்து உங்ககிட்ட தான் படிரு. ஐயோ மருந்து தானே, நேத்து நைட்டே 2 பேரும் தீத்து போட்டுமே சார். ஒரு கோட் இருந்தது, அதான் குளிர்ல கை நடி கீழே போட்டு உடைச்சிட்டே சார். பையன் கிட்ட சைக்கிள் கொடுத்து 2 புல்லு வாங்கிட்டு சொல்லுங்க, இங்கேயே உட்காந்து ஒரு ரவுண்ட் அடிச்சிருவோம். ஐயா 3 கிளாஸ் ரெடி பண்ணுப்பா. எந்த விதமான கெட்ட பழக்கம் இல்லாத என்ன ஆண்டவன் வாட்டி வதச்சு எடுக்கிறான். என்ன குடிக்க வேற சொல்றியா படி? சுருக்கமா சொல்றேன், என் கண்ணுக்கு கண்ணா வளர்த்த ஒரே தங்கச்சி பிரசவத்துல கண்ணை மூடிட்டு அவ குழந்தைய என்கிட்ட ஒப்படைச்சிட்டு போயிட்டா. நானும் அந்த குழந்தைய உயிருக்குயிரா வளர்த்தேன். ஆனா அந்த குழந்தை 5 வயசுல காணா போயிடுச்ச படி. நீங்க என்ன சொல்றீங்க? ஆசையா பாசமா வளர்க்கிற குழந்தை வியாதியிலையோ இல்ல விபத்திலேயோ நம்ம கண்ணு முன்னாடி செத்து போயிட்டா அந்த தூக்கம் காலப்போக்கில் மறந்துடும். ஆனா என்ன மாதிரி உயிரோட குழந்தைய பறி கொடுத்துட்டு அந்த குழந்தை ஒவ்வொரு நிமிஷமும் எங்க இருக்கோ என்ன கஷ்டப்படுதோன்னு நினைச்சு துடிச்சுக்கிட்டு இருக்க கொடுமை இருக்கு. அதை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோன்னு தப்பா தெரியும். பிரியம் வச்சிருக்கிறவங்களை பிரிஞ்சு வாழ்ற வேதனை எனக்கும் புரியும் சார். ஆனா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? ஜெனிஃபர் 5 வயசு குழந்தையா இருந்தப்போ அவ ஸ்கூல்ல எடுத்த குரூப் போட்டோ ஒன்று எங்ககிட்ட இருக்கு மிஸ்டர் ரவி. அதை பார்த்து அவ இப்ப எப்படி இருப்பான்னு வரைஞ்சு கொடுத்தீங்கன்னா அதை வச்சு ஜெனிஃபரை மறுபடியும் கண்டுபிடிச்சிடலான்னு அப்பா நினைக்கிறாரு. ஆமா படி, நீ செய்ய போற உதவிக்கு என் சொத்தையே எழுதி வச்சாலும் பத்தாது. தப்பா நினைச்சுக்காம நான் கொடுக்கறதை ஏத்துக்கணும். ஐயோ அம்மா 150 இருக்குதே. ஏன் படி? இல்ல 150 நாங்க எடுத்துட்டு போனா சந்தேகப்படுவாங்க. பரவாயில்ல, நாங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். பணம் திருப்பி கொடு. நீ சும்மாரியா, வாங்குற மரத்தை திருப்பி கொடு. நம்ம பழக்கம் இல்ல, கம்மிதானுங்க. சும்மாரியா, நீ சும்மாரியா, ஊருக்குள்ள அடிக்கடி கடையெடுப்பு நடக்குது. ஒரு 10 கோடி வாங்கி ஸ்டாக் வச்சுக்கலாம் இல்ல? கம்மிதானுங்கண்ணா, கம்மிதானுங்க ஐயா. எவ்வளவு வேணாலும் தர்றேன். எனக்கு என் தங்கச்சி பொண்ணு திரும்ப கிடைச்சா போறோம். உங்க அன்புக்கு நான் சும்மா வரைஞ்சு கொடுத்தா சார் மனுஷத்தனம். என்னோட கலைக்கு வேலை கிடையாது. உன் கலைக்கு வேலை கிடையாது. ஆனா பிராண்டி விஸ்கில வேலைக்கு தானே விக்கிறாங்க. அதுக்கு பணம் வேணுமே. அப்பா நீங்க இது அந்த பொண்ணோட போட்டோ கொண்டு வாங்க. இவர் உட்கார்ந்து வரைவாரு. எனக்கு நிறைய வேலை இருக்கு. எங்க இது நீங்களே புடக்காலில் உட்கார்ந்து அடிச்சு நோட்டுங்களா? இருக்காது.